அன்பானவர்களே, இன்று சங்கீதம் பேசுகிறது என்ற புதிய தொடரின் முதல் பகுதியில் நாம் பார்க்க போகிறது சங்கீதம் முதல் அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புதுங்க. உண்மையான பாக்கியவான் யார்? பணம் இருப்பவனா, பதவி இருப்பவனா, எல்லாம் கிடைத்தவனா? இந்த கேள்வியோட பதிலை நம்ம இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அன்பானவர்களே, இந்த அதிகாரம் 2 வகையான மனிதர்களை பற்றி பேசுகிறது. ஒருவன் தேவனோடு நடக்கிறவன், மற்றொருவன் தேவனை விட்டு தன் வழியில் நடக்கிறவன். இதுல நீங்க எந்த டைப்புன்னு நீங்களே உங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுதுங்க. நம்மள சில பேர் ஏதாவது மனக்குழப்பம் இருந்தால் மட்டும்தான், இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பைபிளை எடுத்து வாசிப்போம். இன்னும் சில பேர் சண்டே சர்ச்சில் வச்சு மட்டும்தான் பைபிளை திறந்து வாசிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று. இப்போ நம்ம ஒரு மனுஷன் மேலே பிரியம் வச்சுருக்கோன்னா அவங்க கூடவே இருக்கணும்னு நினைப்போம், அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அது மாதிரி தான் கர்த்தருடைய வேதத்தின் மேலும் நம்ம பிரியமாக இருக்கணுங்க. அப்படி பிரியமாக இருந்தோம்னா நம்ம டே அண்ட் நைட் அந்த வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனம் நம்மக்கிட்ட என்ன பேசுது, என்ன சொல்ல வருதுன்னு நம்ம ஆராய்ச்சி பார்ப்போங்க. நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வேத வார்த்தையும் நம்மளை அழகாக வழி நடத்துதுங்க. நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குழப்பம் வந்துச்சுனாலும் அந்த குழப்பத்துக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறது, பயத்தில் சமாதானத்தை கொடுக்குது, சோதனையில் பலத்தை கொடுக்குதுங்க. இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அந்த நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்பொழுதுமே பசுமையாக இருக்குங்க. அது மாதிரி தான் நம்ம எப்போல்லாம் அந்த வேதத்தை வாசித்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிச்சோன்னா நம்ம வாழ்க்கையும் பசுமையாக இருக்கும். இன்னைக்கு நீங்களே உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க, நீங்கள் பாக்கியவானா இருக்கீங்களா இல்லை துன்மார்க்கனா இருக்கீங்களான்னு. இந்த நாளிலிருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை வெறும் வாசிக்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதை நேசித்து தியானிக்கிறவர்களாக மாற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.